டேக்கிங் ஃபார் கிராண்டட். நாம் ஒருத்தரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு கமிட்மெண்ட்டோட ஜெனுவினாக அவங்க மேலே அன்பு காட்டுறோம். ஆனால் அவங்க வேறு யாருமே அவங்களோட இல்லாமல் தனியாக இருந்த வரைக்கும் நாம் தான் எல்லாமே இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களோட லைஃப்பில் நியூ பீப்புள், நியூ பிளேஸ் அப்படின்னு சில சேஞ்சஸ் வந்தப்புறம் நம்மளை அப்படியே மறந்துடுவாங்க. ஏதோ அவங்களோட லோன்லினஸ்க்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க பாட்டுக்கு அவங்களோட நியூ லைஃப்பை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்காக காம்ப்ரமைசஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கவே இல்லையே. இது போல் பீப்புளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. டஃப் சுச்சுவேஷனில் மேபி எல்லாருமே கூட அவங்களோட லைஃப்பில் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுக்காக ஒருத்தங்க ஜெனுவனாக இல்லையா அப்படின்னு அந்த ஒரு டவுட்டோடவே நம்ம பழகிட்டு இருக்க முடியாதுல்ல. சரி, ஒரே ஒரு டிப் சொல்கிறேன் அதுக்காக. எப்போவுமே உங்களோட ஹாப்பினஸ்ஸை மற்றவங்க கையில் தூக்கி கொடுத்துடாதீங்க. அவங்க மேலே கம்ப்ளீட்டாக டிபெண்ட் ஆகிறது, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக அட்டாச் ஆகிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அது உங்களை பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. உங்கள் லைஃபோட ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும்.